வணக்க மக்களே. இன்றைக்கி ஒரு வீடியோ. நாம் சில நேரங்களில் ஒரே பேட்டர்னில் வாழ்கிற மாதிரியே தோணும். நீங்கள் எப்பாவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் வேலையை மாற்றுவீங்க, ஆனால் அங்கேயும் பழைய பாஸ் மாதிரியே ஒருத்தர் கிடைப்பார், இல்லை பழைய சூழல் மாதிரியே அமையும். உங்கள் காதலை மாற்றுவீங்க, ஆனால் அதே ஏமாற்றம் மிஞ்சும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இப்படிலாம் நீங்கள் பல நேரம் உங்களை நினச்சி நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்க. அதே சமயம் உங்கள் பழைய பழக்க வழக்கங்கள், அது கெட்டதாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த பேட்டர்னுக்குள்ளேயே நீங்கள் திருப்பி போய்கிட்டே இருப்பீங்க. சில மக்கள் ரொம்ப வாழ்க்கையில் சோகத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக ஃபீல் பண்ணுவீங்க, சோகத்திலையும் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு வரணும், ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதே பேட்டர்ன் திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நினைப்பீங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இதுதான் உங்கள் கேள்வியா? நண்பர்களே, இது தற்செயல் கிடையாது. இது ஒரு பேட்டர்ன். ஒரு வலைக்குள்ளே சிக்கின மாதிரி ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏன் இந்த பேட்டர்ன் உருவாகுது, இதற்கும் உங்கள் மூளைக்கு என்ன சம்மந்தம், இதை உடைச்சி ஒரு புது மனுஷனாக எப்படி வெளியே வாரதுன்னு சயின்டிஃபிக்காக பார்ப்போம். ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம், ஸோ ஏன் இந்த பேட்டர்ன்? நமக்கு மூளையின் நியூரன்கள் மின்சாரம் போல் நம்ம மூளையை, நம்ம உடம்பை எப்போவுமே வழி நடத்திக்கிட்டு இருக்குது. அறிவியல் ரீதியாக இதை நியூரல் பாத்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்க்கலான்னு நம்புகிறேன், பாருங்கள். நம்ம மூளை ரொம்ப சோம்பேறியானது. அது எப்போவுமே பழைய பாதையில் பணிக்கு தான் விரும்பும். ஸோ முதலாவது விஷயம், ஆழ்மனப்பதிவு. நீங்கள் 7 வயசுக்குள்ளே பார்த்த கேட்ட விஷயங்க உங்கள் ஆழ் மனசில் ஒரு மெப் மாதிரி பதிஞ்சிடும். உதாரணத்துக்கு, சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கைன்னா சண்டை தான்னு உங்கள் மூளையில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் வளர்ந்த பிறகு உங்களை சண்டை போடுற ஆட்களை நோக்கியே உங்கள் மூளை இருக்கும். இல்லை ஒரு தோல்வியில் இருக்கிற கப்பலாவோ வாழ்க்கையாவோ உங்கள் மூளை அதை ஈர்த்து கொண்டே போகும். RAS, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். உங்கள் மூளையில் ஒரு ஃபில்டர் இருக்குது. அதுக்கு நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அதைத்தான் காட்டும். அதுதான் அதோட வேலையாகவும் இருக்கும். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்கன்னு நீங்கள் நம்பினா உங்கள் RAS நல்லவங்களை விட்டுட்டு ஏமாத்துறவங்களை மட்டும் உங்களுக்கு அடையாளம் காட்டும். கம்ஃபர்ட் ஜோன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. நமக்கு தெரிஞ்ச நரகம் தெரியாத சொர்க்கத்தை விட மேலானதுன்னு நினைப்போம். ஒரு வேலையில் உங்களுக்கு அங்கீகாரம் இல்லையா, ஆனால் அந்த வேலையை விட மாட்டீங்க. ஏன்னா அந்த வலி உங்களுக்கு பழகிடுச்சு. புதுசாக ஒன்று முயற்சி செய்யும்போது வர்ற பயத்தை விட இந்த பழைய வலியே பரவாயில்லைன்னு மூளை நினைக்குது. இதைத்தான் ட்ராமா பெண்டிங் அல்லது ஃபெமிலியாரிட்டி பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஜெயிக்கணும்னா முதல்ல இந்த பழகி போன வலியை விட்டுட்டு வெளியே வரணும். சரி, இதை எப்படி மாற்றுறது? முதல்ல ஒரு பேப்பர் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் திரும்ப நடக்கிற 3 மோசமான விஷயங்கள் எழுதுங்க. 3ன்னா 3 தான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு தோணுற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திரும்ப நடக்கிற எல்லா விஷயத்தையும் எழுதுங்க. நம்ப போட்டு எழுதுங்க. அது உங்கள் பங்கு என்னன்னு யோசிங்க. அதில் உங்கள் பங்கு என்னன்னு நீங்கள் பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது. எல்லோரும் மோசம்னு சொல்லலாம், நான் ஏன் அவங்கள சூஸ் பண்ணேன்னு கேளுங்க. ஸோ இது முதலாவது வேலை. 2வது, நம்ம மூளையை மாற்ற முடியும். புதுசாக ஒரு பழக்கத்தை ஆரம்பிங்க. நம்ம மூளையை மாற்றுறதுக்கு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மூளையை மாற்றி அமைத்தல் அப்படின்னு தமிழ்லையும் இங்கிலீஷில் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நம்ம மூளையை மாற்ற முடியும். புதுசாக ஒரு பழக்கத்தை ஆரம்பிங்க. சின்ன விஷயத்தில் இருந்து ஆரம்பிங்க. எப்போவுமே போகிற பாதையை மாற்றுங்க. ஸோ எப்போவும் நீங்கள் எந்த பாதையில் பயணிக்கிறீங்களோ அந்த பாதையை மாற்ற வேண்டியது முதலாவது விஷயம். புதுசாக ஒரு புத்தகம் படிங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு புது முடிவும் உங்கள் மூளையில் ஒரு புது ஹைவே உருவாக்கும். 3வது விஷயம் என்னென்னா, அஃபர்மேஷன் அண்ட் விசுவலைசேஷன்.
தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை நடத்த மாதிரியே கற்பனை செய்யுங்க. உங்கள் ஆள் மனசுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. நீங்கள் எதை திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ அதை அது உண்மையாக்கும். ஸோ சில பேருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அதை திங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கற்பனையில் வாழ்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுளையோ இல்லை இந்த பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறதாக நினச்சிக்கோங்க. நான் இப்படி இருக்க போகிறேன், இப்படி இருக்க வேணும், இப்படி இருந்தால் என் வாழ்க்கை இப்படி இருக்க போகுது, நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு அந்த பிரபஞ்சத்திட்டையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள்கிட்டையோ சொல்லிக்கொண்டே இருங்க. சொல்லிக்கொண்டே தூக்கத்துக்கு போயிடுங்க. ஸோ இப்படி செய்கிறதும் அஃபர்மேஷன் அண்ட் விசுவலைசேஷனை ஈஸியாக நடக்க வைக்கும். உங்களுக்கு நான் மேலே சொன்ன நேரத்தோடு சொன்ன அந்த வழி உங்களுக்கு பிடிக்கலை அல்லது என்னால் அதை செய்ய முடியாதுன்னா நான் ரெண்டாவது சொன்ன இந்த வழியை நீங்கள் பின்பற்றலாம். அது உங்களுக்கு ஈஸியாகவும் அந்த விசுவலைசேஷன் மற்றும் அஃபர்மேஷனை இலகுவாகவும் நடத்த வைக்கும். ஸோ முடிவுரையாக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை நீங்களே செதுக்குங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி இல்லை, அதை நீங்கள் தான் எழுதிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் ஒரு பழைய ஸ்கிரிப்டில் நடித்தது போதும். அந்த வட்டத்தை உடைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் கடந்த காலத்தோட கைதி கிடையாது, நீங்கள் உங்கள் எதிர்காலத்தோட சிற்பி. இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் இருந்து ஒரு புது முடிவெடுங்க. உங்கள் பேட்டை மாறும், உங்கள் உலகம் மாறும். இந்த வீடியோ உங்கள் யாருக்காவது ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்தா கூட அது எனக்கு சந்தோஷம். இந்த மாற்றத்தை இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறவங்க கமெண்டில் ஐ ஆம் சேஞ்சிங் மை பேட்டர்ன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.